ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ரஸ்லிங் டைம் ஸ்டார். இன்னைக்கு WWE ஆரம்பிக்கும் போது நம்ம சிஎம் பங்க கூட ஏஜேலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அடுத்ததாக கமெண்ட்ரி செக்ஷன்ல நம்ம பிரான் பேக்கர் வந்து இன்ஜுரி ஆயிருக்கிறதாவும் சர்ஜரி வந்து தேவைப்படுது, இன்டெஃபினட்டா வரமாட்டாருன்னு சொல்றாங்க. அடுத்து பெக்கி லிஞ்ச் வந்து ரிங்குக்கு வந்துட்டு வழக்கம் போல கம்ப்ளைண்ட் பண்ண அங்க நம்ம ஏஜேலி வராங்க. உடனே ரெண்டு பேரும் மாத்தி பேசிக்கிட்டு எல்மேச் அண்ட் சாம்பர்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள சிங்கிள்ஸ் மேட்ச் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா செட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா WWE வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் யூசோஸ் அகிரா டொசாவா ஓட்டிஸ் ஆல்ஃபா அகாடமி ரெண்டு பேபி ஃபேஸ்க்குள்ள நடக்கிற மேட்ச் நல்ல மேட்சா கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஸ்வல் நம்ம எதிர்பார்த்ததான் இந்த மேட்ச்ல நம்ம யூசோஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க வழக்கம் போல. மேட்ச் முடிஞ்ச உடனே ரெண்டு பேபி ஃபேஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வெளிப்படுத்த அடுத்து நம்ம யூசோஸ் கிட்ட இன்டர்வியூ தான். நாங்க தான் பெஸ்ட் டேக் டீம் மறுபடியும் வந்துட்டோம். ஆனா ஜே யூசோ எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபைங் மேட்ச்ல வின் பண்ணி எலிமினேஷன் சாம்பர்ல போயிட்டு ரெஸ்ல்மேனியால ஈட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ தான். அதற்கடுத்து நம்ம லிவ் மார்கனும் டாமினிக் மிஸ்டர் ரிங்குக்குள்ள வந்துட்டு டாமினிக் மிஸ்டர் ஒரு பொக்கேட்டும் ஒரு சாக்லேட்டும் தராங்க. நாங்க தான் கிரேட்டஸ்ட் இன்டர்நேஷனல் சாம்பியன், கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு லிவ் மார்கன் நான் ஜெட் கரிக்குலம் ஸ்டெப்னி வேக்கரையும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், யாரை வேணாலும் வந்து பிக் பண்ணலாம் சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஸ்டெப்னி வேக்கர் அங்க வராங்க. ஸ்டெப்னி வேக்கர் உள்ள வரும்போது ஸ்பானிஷ்லேயே திட்டின்னு வராங்க. உடனே டாமினிக் மிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிவ் மார்கனுக்கு சப்போர்ட்டா ஸ்பானிஷ்ல பேச கடைசியா லிவ் மார்கன் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்த கடுப்பான ஸ்டெப்னி வந்து டாமினிக் ஃபேஸ்லயே ஒரு அட வச்சுட்டு போயிடுறாங்க. அதற்கடுத்து எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபையிங் மேட்ச் ரியா ரிப்ளே வர்சஸ் லயா வால்கரி வர்சஸ் ஐவி நெயில் மேட்ச் ஒரு அட்டகாசமான சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச் பார்க்கும் போதே தெரியும் இந்த மேட்ச்ல யார் வின் போறா, நம்மளோட ரியா ரிப்ளே தான் வின் பண்ணிடுறாங்க. அதற்கடுத்து ஜட்மெண்ட் கிளப் ஹவுஸை காட்டின டாமினிக் மிஸ்டர் இன்னும் வாய பிடிச்சுனே உட்காந்துக்கிறாரு. ஃபின் பேலரை பார்த்துட்டு பேசும்போது ஜேடி மெக்டோனா வந்தவொடனே டீம் டைட்டில்ஸ் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஃபின் பேலர் எனக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுவாரு. அடுத்து மைக்கேல் குல் ரிங்ல சிஎம் பங்கு இன்டர்வியூ எடுக்கலான்னு வெயிட் பண்ண ஃபின் பேலர் சடனா அங்கிருந்து வந்து மைக்க பிடிங்கி நான் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஹர்ட் பண்ணிருக்கேன், எனக்கு அந்த சாம்பியன்ஷிப் வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்த எல்லாரும் சிஎம் பங்கு ரோமனிஸ் பத்தி பேசுறீங்க, ஆனா எனக்கு தான் வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபின் பேலர் டிமாண்ட் பண்ண அங்க ஆடம் பேஸ் செக்யூரிட்டி கூட வராரு. உனக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சு ரெஸ்ல்மேனியா மெயின் ஒன் செட் ஆயிடுச்சு, உனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம சிஎம் பங்க வர செக்யூரிட்டிஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. ஃபின் பேலர் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்க உள்ள வந்து அங்க அனௌன்ஸ்மெண்ட் டெஸ்க் மேல போயிருந்தா சிஎம் பங்கு எனக்கு அவனுக்கு மேட்ச் வச்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஆடம் பேச முடியாதுன்னு சொல்ல நான் வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனா இருக்கேன், எனக்கு அந்த மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு சிஎம் பங்கு டிமாண்ட் பண்ண ஆடம் பேஸ் மேட்ச் அஃபீஷியல் பண்றாரு. அதற்கடுத்து ரிங்குக்குள்ள மைக்கேல் குல் சிஎம் பங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்க நான் வந்து என்னோட சாம்பியன்ஷிப் வாய்ப்பு வந்து ரிஸ்க் எல்லாம் எடுக்கல, ஜியோபட்டிஸ் வந்து ஆகல, ஆல்ரெடி ஃபின் பேலர் நான் தோக்கடிச்சிருக்கேன், எலிமினேஷன் சாம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஆசை கிக் பண்ணுவேன், அதே மாதிரி ரெஸ்ல்மேனியால வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சோடனே ஸ்டில் ஹெவிவெயிட் சாம்பியன் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் ப்ரோமோ பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து பேக் ஷெல்ல நம்ம ஆடம் பியர்ஸை விஷன் வந்து கன்ஃபர்ம் வந்து பண்ண பிரான் பேக்கருக்கு இன்ஜுரி ஆனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் பியர்ஸை குறை சொல்லுவாங்க. அதற்கடுத்து இன்னைக்கு நைட்டு நம்ம அஸ்டின் தேதிக்கு வந்து எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபைங் மேட்ச் இருக்கிறதாவும் கண்டிப்பா யாரும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது, நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு மாட்டுவாரு. உடனே பிரான்சன் லோகன் பால் ஃபேன் ஆடம் பீர்ஸ் முடிச்சிட்டாங்கன்னு போயிடுவாங்க. அதற்கடுத்து நம்ம நட்டாலியா வெர்சஸ் மேக்ஸினே டூப்ரி ஆரம்பத்தில் சப்மிஷன் மூவ் யூஸ் பண்ண அடுப்பான நட்டாலியா நம்ம மேக்ஸினே டூப்ரி அனௌன்ஸ்மெண்ட் டெஸ்க் மேல வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்மிஷன் மூவ் யூஸ் பண்ணும்போது ரெஃப்ரீஸ் வந்து தடுத்தாலும் கவுண்ட் அவுட் முறையில் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டிரா ஆயிடுது. நட்டாலியா இன்னும் சப்மிஷன் மூவ் போட ஏஜெலி வந்தவொடனே பாத்தீங்கன்னா நட்டாலியா போயிடறாங்க, நம்ம மேக்ஸினே டூப்ரியை காப்பாத்துறாங்க. ஆனா அங்க வர நம்ம பெக்கி லிஞ்ச் ஏஜெலியும் அட்டாக் பண்றாங்க. அதற்கடுத்து இது ஒரு டாக் டீம் மேட்ச் லாஸ் அமெரிக்கானஸ் விசஸ் நம்ம ஜீவான் இவான்ஸ் விசஸ் எல்கிராண்ட் அமெரிக்கன் ஒரிஜினல் மேட்ச் ஒரு என்டர்டைனிங்கான மேட்சா ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. குறிப்பா சொல்ல போனா நம்ம ஜீவான் நிவான்ஸோட அந்த ஹை ஃபிளையிங் ஆர்கேவா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எல்கிராண்ட் அமெரிக்கனை வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வந்து பண்ணாலுமே இந்த மேட்ச்ல நம்ம ஜீவான் நிவான்ஸும் எல்கிராண்ட் அமெரிக்கனை ஒரிஜினல் வின் பண்ணிடுறாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே டூப்ளிகேட் எல்கிராண்ட் அமெரிக்கனை வந்து அட்டாக் பண்ணாலும் எல்கிராண்ட் அமெரிக்கன் ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட்டை அட்டாக் பண்ணி மாஸ்க் கிளிக்க ட்ரை பண்ணும்போது சைடு செட்டப்ஸ் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டை காப்பாத்தி கூட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து வழக்கம் போல நம்ம ஓபா ஃபேமிலியோட அந்த ஒரு உசு பேத்துற வீடியோ. அதற்கடுத்து நம்ம குந்தர் கிட்ட பேக் ஸ்டைல் இன்டர்வியூ தான். ரெஸ்ல்மேனியா ரோடு எனக்கு ராயல் ரம்பிள் ஆரம்பிக்க வேண்டியது தள்ளி போயிடுச்சு, கோல்டுபர்க்கு ஜான் சினா ஏஜிஎல் எல்லாரையும் முடிச்சு விட்டாச்சு, அடுத்த வாரம் எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபைங் மேட்ச்ல நான் வின் பண்ணி ரெஸ்ல்மேனியாக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா WWE ராவோட மெயின் வந்து எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபைங் மேட்ச் அஸ்டின் தியரி வெர்சஸ் எல்ஏ நைட் பேண்டா மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறது நல்ல மேட்சா இருந்துச்சு. வழக்கம் போல நம்ம லோகன் பால் பிரான்சன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ் வந்து பண்ண ஆடம் பேஸ் வந்து செக்யூரிட்டியோட சேர்ந்து விஷனை பின்னாடி துரத்தி விட்டுருவாரு. ஆனா அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கட் மேன் வந்து நம்ம அஸ்டின் தியரி அட்டாக் பண்ண லோகன் பாலம் பிரான்சன் மறுபடியும் அந்த மாஸ்கட் மேனை துரத்த இந்த கேப்ல நம்ம எல்ஏ நைட்டு அஸ்டின் தியரிக்கு அவரோட ஃபினிஷர் போட்டு இந்த மேட்ச்ல வின் பண்ணி எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபைங் ஆயிடுறாரு. ரேம்ப்ல நம்ம ஆடம் பேர்ஸும் பாலம்னு ஆர்கியூ பண்ண எல்ஏ நைட் வந்து பாத்தீங்கன்னா யாரை வேணாலும் அனுப்புங்க நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெருமையா பேச அதோட WWE வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இந்த வாரம் WWE எந்த மாதிரி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன்.